இந்த பூமியில ஜனித்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க செஞ்ச கர்மா அவங்கவங்கள வந்து தாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களையும், தடைகளையும் உடனடியா தீர்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னா, அந்த பட்டியல்ல இவங்க 2 பேருக்கும் தான் முதலிடம். இவங்கள்ட்ட நீங்க எந்த பிரச்சனைய சொன்னாலும் சரி, அத உடனடியா தீர்த்து வைப்பாங்க. அவங்க யார் தெரியுமா? இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இந்த 2 பேர நீங்க கண்டிப்பா வணங்கணும். முடிஞ்சா அந்த கோயிலுக்கு போயி அவங்களோட ஆசீர்வாதத்த வாங்கிட்டு வாங்க. இப்போ எந்தெந்த கடவுள்கள் அப்படின்னு இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்னேன் இல்லையா? கஷ்டம் அப்டின்னாலே கஷ்டம் அப்டின்னு போய் அவங்கள்ட்ட நின்னாலே உடனடியா தீர்க்கக்கூடிய 2 கடவுள்கள் யார் அப்டின்னா, ஒண்ணு வந்து ஹனுமன், இன்னொன்னு வந்து நந்திதேவர். நீங்க இத எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க 2 பேர்ட்ட நீங்க போய் என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனடியா தீர்க்கக்கூடிய வல்லமை இவங்க 2 பேர்கிட்டயும் இருக்கு. மார்கழி மாதம் முடிவடைய போது. இந்த நாளோட நம்முடைய வாழ்க்கையை பிடித்த தரித்திரமும் விலகணும். தை 1ஆம் தேதி பிறக்கும்போது, நம்மை பிடித்த கண் திருஷ்டி எல்லாம் விலகி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெடித்து சிதறி, தைப்பொங்கல் அன்னைக்கு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா, போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க இவங்களோட கோவில்ல கண்டிப்பா உங்களோட காலடிய எடுத்து வைக்கணும். போகி அன்னைக்கு வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்கள் யார் யாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, போகி பண்டிகை அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல அனுமன் கோவில் இருந்தாலும் சரி, சிவன் கோவில் இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு போய் உங்களோட வழிபாட்ட மேற்கொள்ளணும். எப்படி வழிபாட மேற்கொள்ளலாம்? ஹனுமன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, ஹனுமனுக்கு பிடித்த வெண்ணெய் வாங்கி சாத்தலாம். செந்தூரம் வாங்கிட்டு போய் அனுமனோட பாதத்துல வச்சு அர்ச்சனை செஞ்சு, அத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தினந்தோறும் நெற்றியில வச்சு, உங்களோட வேலைகள துவங்குனீங்க அப்படின்னா, காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். ராமன் போர்ல வெற்றி பெற மிக முக்கியமான காரணமா இருந்தவர் யாரு? ஹனுமன் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹனுமனை வேண்டி, ஹனுமன பிரார்த்தித்து, நீங்க எந்த முயற்சி மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த போகி தினத்துல முடிஞ்சா ஹனுமன் கோயிலுக்கு போய் உங்களோட வழிபாட்ட மேற்கொள்ளுங்க. 2வதா நான் சொன்னது யாரு? நந்திதேவர். சிவபெருமான் கிட்ட நீங்க என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்க நந்திதேவரோட காதுல சொல்லலாம் தாராளமா. உங்களோட வேண்டுதலை எல்லாம் நந்திதேவர் அப்படியே கொண்டு போய் சிவபெருமானோட காதுல சொல்லிடுவாராம். போகி பண்டிகை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயி, நந்தி தேவரோட காதுல உங்களோட வேண்டுதல 3 முறை சொல்லுங்க. நந்தி தேவருக்கு உகந்த அருகம்புல் மாலை சாத்தி அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் பாருங்களேன், நீங்க வச்ச வேண்டுதலானது எவ்ளோ சீக்கிரத்துல பலிக்குது அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன இந்த 2 எளிமையான வழிபாட்டையும் எந்த நேரத்துல, எந்த நாள்ல செஞ்சாலும் தவறு கிடையாது. ஆனா, போகி பண்டிகை அன்னைக்கு, அதாவது மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய நாள்ல இந்த வழிபாட்ட செய்றது அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு பலன கொடுக்கும். நம்பிக்கை உள்ளவங்க நான் சொன்ன இந்த வழிபாட்டு விஷயத்த பின்பற்றி பலன் பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். நன்றி.